வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த டிஎன்பிசியோட கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸோ கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தனியாக போடுங்க சார் அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ டிஎன்பிசியோட கவுன்சிலிங் ப்ராசஸ் நீங்கள் உங்களுக்கு எப்படி இன்டிமேஷன் வரும், எப்படி அங்கே கவுன்சிலிங்கில் போய் என்ன நடக்கும் அப்படிங்கிற எல்லா ஒரு வீடியோ தான் இது. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரிசல்ட்ஸ் ஓகேவா. ஸோ நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம்ஸ் எழுதுனாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரிசல்ட் தான் அதுக்கு ஓகேவா. ஸோ ரிசல்ட்ஸ் வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா 4 to 6 months ஆச்சும் ஆகும் ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் ஜனவரியில் எழுதுனீங்கன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், ஜூன் மினிமம் ஜூனில் தான் வந்து உங்களுக்கான ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணுவாங்க. இல்லைன்னா 4 to 6 months, அதாவது எப்போ எக்ஸாம் எழுதியிருக்கீங்களோ அப்போ இருந்து ஒரு 4 to 6 months வரைக்கும் ஆகணும் ரிசல்ட் வர. ஸோ எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது எப்போ எனக்கு ரிசல்ட் வரும், எந்த டேட்ல வரும் அப்படிங்கிறதுக்கு ஃபாலோ டிஎன்பிசி அஃபீஷியல் வாட்ஸ்அப். ஓகே, டிஎன்பிசி வந்து அஃபீஷியல் வாட்ஸ்அப் சேனல் வந்து வச்சிருக்காங்க ஓகேவா. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, டிஎன்பிசியோட அஃபீஷியல் வாட்ஸ்அப் சேனல். ஸோ இதில் நீங்கள் பார்க்குறப்போ வந்து டெய்லி அப்டேட்ஸ் வந்து அவங்க போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ எந்த எக்ஸாமுக்கு எப்போ ரிசல்ட்டு, ஹால் டிக்கெட்டு, இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து அவங்க போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கான சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ உங்களோட ஒன்ஸ் ரிசல்ட்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் உங்களோட டிஎன்பிசியோட லாகின் க்ரெடென்ஷியல்ஸை போட்டுட்டு வந்து நீங்கள் போய் வந்து உங்களோட ரிசல்ட்ஸை பார்த்துக்கலாம். ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான். எந்த ஒரு எக்ஸாம் எழுதுனீங்களும் மினிமம் 4 to 6 months வந்து ரிசல்ட்ஸ் வரும். ஸோ அதோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிற வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி வெப்சைட்ஸில் வந்து உங்களோட ரிசல்ட் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து கவுன்சிலிங்ஸ் ஓகேவா. ஸோ கவுன்சிலிங்ஸ் வந்து நீங்கள் இப்போ எலிஜிபிள், உங்களோட கம்யூனல் ரேங்க், உங்களோட மார்க்கு, உங்களோட ஓவரால் ரேங்க், இதை வச்சு நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஎன்பிசி வந்து மெயில் பண்ணுவாங்க ஓகேவா. மெயில் பண்ணுவாங்க அண்ட் எஸ்எம்எஸும் பண்ணுவாங்க. உங்களோட ரெஜிஸ்டர்ட் நம்பருக்கு வந்து மெயில் அந்த இதை வந்து இன்டிமேஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ இஃப் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் கவுன்சிலிங், அவங்க கொள்கிற கட் ஆஃப் மார்க்ஸ் அவங்களோட ரேங்க்குள்ளே வந்துச்சுன்னா ஸோ உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்க்கான இது வந்து கொடுப்பாங்க. ஸோ சில எக்ஸாம்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஒரு பிடிஎஃப்ஸ் அனுப்புவாங்க. ஸோ அந்த பிடிஎஃப்ஸில் உங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பர் இருந்தால் நீங்கள் வந்து கவுன்சிலிங் எலிஜிபிள் அப்படிங்கிறது வந்து அர்த்தம் ஓகேவா. ஸோ இப்போ வந்து அதுக்கடுத்து வந்து சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து விடுவாங்க. ஸோ நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா ஸோ சர்டிஃபிகேட் வந்து எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் விடுவாங்க. ஸோ அதுலேயே அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லேயே எப்படி அப்லோட் பண்ணணும், எங்கே போய் அப்லோட் பண்ணணும், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ நீங்கள் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிடணும். அதுக்கடுத்து உங்களுக்கு எஸ்எம்எஸ்ல வந்து கவுன்சிலிங்கோட டைம் அந்த டேட் வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த போஸ்ட்டுக்கு இந்த டைம் இந்த டேட்ல வந்து உங்களுக்கு அந்த டிஎன்பிசி கவுன்சிலிங் ஹாலில் வந்து கவுன்சிலிங் வந்து நடக்கும் அப்படிங்கிறத வந்து உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் இமெயிலில் வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ டிஎன்பிசி கவுன்சிலிங் ஓகே, இப்போ நான் இங்கே வந்தாச்சு, எனக்கு கவுன்சிலிங் இன்டிமேஷன்லாம் வந்தாச்சு, நான் சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன நான் பண்ணணும் அப்படின்னா ஸோ டேரெக்டாக வந்து டிஎன்பிசிக்கு போயிட வேண்டியதான். ஸோ அங்கே அந்த டிஎன்பிசி பில்டிங்க்கு போயிட்டு ஸோ ரொம்ப முக்கியம் எல்லாத்தோட ஒரிஜினல் ஓகேவா, எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்குது. ஸோ 10th மார்க் ஷீட்டு, 11th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, யூஜி டிகிரி இல்லை பிஜி டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா பிஜி டிகிரி, ஸோ இது எல்லாரோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அது கூட சேர்த்து ஜெராக்ஸ் காப்பீஸ். இப்போ எக்ஸாம்பிள் யூஜி பிஜி டிகிரியோட ஒரிஜினல் இருக்குன்னா அதோட ஜெராக்ஸ் காப்பீஸ் ரெண்டு எடுத்துட்டு வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ அதே மாதிரி ஜெராக்ஸ் காப்பியும் இருக்கணும், ஒரிஜினலும் இருக்கணும். அவங்க சொன்ன டயத்துக்கு வந்து நீங்கள் அங்கே ரீச் ஆயிடணும் ஓகே. ரொம்ப முக்கியம், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப மேண்டேட்ரி. ஏன்னா அவங்க கேட்குற ஒரே இது வந்து இதுதான், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப மேண்டேட்ரி. பிகாஸ் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ்னா வந்து அந்த சீட் அலாட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க, அதே மாதிரி போஸ்டிங் வந்து கொடுப்பாங்க. அதனால வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப மேண்டேட்ரி. ஸோ அதை வந்து ஒரு 2-3 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க, ஒரிஜினலையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் ஒரு 2 to 3 ஃபோட்டோஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணிட்டீங்க, டிஎன்பிசி ஹால்குள்ளே போயிடுவீங்க. ஸோ இங்கே இந்த மாதிரி தான் வெரிஃபை பண்ணுவாங்க உங்களோட, நீங்கள் உங்களை இப்படி உட்கார சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து ஒரு 2 ஆஃபீஸர், இங்கே நிறைய பேர் இருக்காங்க, பட் வந்து ஒரு 2 to 3 ஆஃபீஸர்ஸ் வந்து அவர் கையில் வச்சிருக்க இந்த ஃபார்மில் வந்து நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறத வந்து ஒன்னொன்னா வெரிஃபை பண்ணி டிக் பண்ணுவார். ஸோ நீங்கள் அவர் கேட்க வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவர்கிட்ட எடுத்து காமிக்கணும். எடுத்து காமிச்சிட்டு உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துருவாரு அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை. திருப்பி கொடுத்ததுக்கப்புறம் உங்களை இந்த மாதிரி உட்கார வச்சிருவாங்க ஓகேவா. ஸோ உட்கார வச்சுட்டு ஸோ 1 by 1 கூப்பிடுவாங்க உங்களோட மார்க் வைஸ். எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட ரேங்க் வந்து 117ன்னு வச்சுக்கோங்களேன், 117 இருக்கு உங்களோட கம்யூனிட்டி ரேங்க். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, 100லேருந்து
100லேருந்து 120 வரைக்கும் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 100லேருந்து 120 வரைக்கும் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ 120 வரைக்கும் வாங்க அப்படின்னு சொல்றப்ப இங்க 100லேருந்து 120 வரைக்கும் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த கம்யூனியல் ரேங்க்ல இருக்காங்களோ ஸோ அவங்க எல்லாரும் போவாங்க. ஓகேவா? ஸோ உங்களோட ரேங்க் அதுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க போகணும். ஓகேவா? சில நேரம் இது வந்து சாயங்காலம் வரைக்கும் கூட ஆகலாம். பிகாஸ் வந்து எவ்வளவு மெம்பர்ஸ் வந்திருக்காங்களோ அதை பொறுத்து. அதனால வந்து நீங்க ஃபுட் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி போய்க்கோங்க. இல்லைன்னா உள்ளே வந்து கேன்டீன் இருக்கும் டிஎன்பிசி இதுக்குள்ளேயும். ஸோ அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கவுன்சிலிங் ஹால். ஓகேவா? ஸோ இப்போ அந்த இங்க சொல்றாங்க இல்லையா 100 to 120 வரைக்கும் வாங்கினா அந்த 20 மெம்பர்ஸ் வந்து உள்ள போவாங்க. ஓகேவா? ஸோ இது இந்த இங்கதான் அந்த கவுன்சிலிங் ஹால் இதுக்குள்ளதான் இருக்கும். ஸோ நீங்க வந்து அங்க உள்ள வந்து போய்க்கணும். ஓகேவா? போயிட்டு இன்சைடு கவுன்சிலிங் ஹால் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்கிரீன் வந்து பெரிய ஸ்கிரீன் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஒரு பெரிய ஸ்கிரீன் வந்து அங்க டிஸ்பிளே ஆயிருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இந்த ஸ்கிரீன்ல என்ன இருக்கும்னா எக்ஸாம்பிள் இப்போ நீங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களோ அந்த போஸ்டோட டீடைல்ஸ் இருக்கும். ஸோ இங்க அந்த போஸ்டோட டீடைல்ஸ் இருக்கும். எந்த பிளேஸ் எந்த ஊர்ல இருக்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு நான் என்ட்ரி போஸ்ட்ல ஏதோ ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியர்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து மதுரையில வந்து இத்தனை போஸ்டிங் இருக்கு. அதுல இந்த பிசி கேட்டகரிக்கு இத்தனை இருக்கு. அந்த மாதிரி இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் கம்யூனிட்டி வைஸ் டிபார்ட்மெண்ட் வைஸ் எல்லா டீடைல்ஸும் வந்து அதுல டிஸ்பிளே ஆயிருக்கும். ஸோ நீங்க போறப்ப வந்து எந்த இடத்துல வேகன்சி இருக்கு எந்த ஊர்ல வேகன்சி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து செலக்ட் பண்ணிக்கணும். இவ்வளவுதான் வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ். ஓகேவா? அந்த ஸ்கிரீன்லயே எல்லா டீடைல்ஸும் வந்து இது பண்ணிடுவாங்க. உங்களோட டிபார்ட்மெண்ட் என்ன, அது அதோட வேகன்சிஸ் எவ்வளோ, எந்த பிளேஸ்ல எவ்வளவு வேகன்சி இருக்கு, அதே மாதிரி உங்க கம்யூனிட்டியில வந்து எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் வந்து அந்த ஸ்கிரீன் டிஸ்பிளேல வந்து இருக்கும். பெரிய டிஸ்பிளேயா இருக்கும். ஸோ நீங்க வந்து அதை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டிபார்ட்மெண்ட்டையும் அந்த பிளேசஸையும் வந்து அந்த டிஸ்பிளேல வச்சு நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒன்ஸ் நீங்க சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு டெம்பரவரி காப்பி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் அந்த அலாட்மெண்ட் லெட்டர். ஸோ இந்த அலாட்மெண்ட் லெட்டர்ல உங்க நேம் இருக்கும், நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது இருக்கும், எந்த போஸ்ட்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அவங்க இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்துட்டு அதுக்கடுத்து ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அவங்கள வந்து கமிஷன்ல இருந்து உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. ட்ரைனிங் போகணும். ஓகேவா? அண்ணா காலேஜ்ல வந்து ட்ரைனிங் கூப்பிடுவாங்க. ஒரு 2 to 3 months எப்படினாலும் ட்ரைனிங் இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும். ஸோ இதுதான் வந்து டிஎன்பிசியோட கவுன்சிலிங் ப்ரொசீஜர். ஸோ உங்களுக்கு இதுல வேற எதுவும் டவுட்ஸ் இருந்தா அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஸ்பிரன்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தேங்க்யூ.